சொல்லுங்கண்ணா. ஒரு 6000 ரூபாய் இருக்குது. சரிண்ணா. ஒரு ஆண்ட்ராய்டு டிவி எனக்கு கிடைக்குமா? தாராளமாக கிடைக்குண்ணா. ஆண்ட்ராய்டு டிவி உங்களுக்கு 6000 ரூபால பாருங்க. தாங்க இருங்க. 1 2 3 4 5. ஆனால் 5 ரூபா எடுத்திருக்கேன்னா 1000 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க. 5 ரூபா போதுன்னா உங்களுக்கு 24 இன்ச் டிவி, அதுவும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், மொபைல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு 5 ரூபா மட்டும். வெறும் 5000 ரூபா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிவின்னு இப்போ நம்ம விட்டுருக்கோண்ணா. உங்களுக்கு சரி சொல்லுங்கண்ணா. இப்போ 5000 ரூபாய்க்கு டிவி தரீங்க. ஆமாண்ணா. வாங்கிட்டு போயிட்டு இதுக்கு வாரண்டி கேரண்டி இல்லைன்னா நான் என்ன பண்ணா? வாரண்டி கேரண்டி இல்லையா அண்ணா? இந்த பில்லோட வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லைண்ணா. என்ன பில் இது? இதெல்லாம் வாரண்டி பில்னா பார்த்துக்கோண்ணா. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பில்னா, கையில் எழுதுற பில்லு இல்லைன்னா நம்ம கிட்ட எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பில். இது உங்ககிட்ட இருந்தா உங்க பேச்சு சரிங்களா? இது தரலன்னா நீங்க கேளுங்க, நாங்க தர மாட்டோம். வாரண்டி பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்க. வாரண்டி பத்தி ஒண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு 1 வருஷம் டிவிக்கு வாரண்டி. உடையாம டிவி இருந்தா போதும்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா உங்களுக்கு 1 வருஷத்துல ஃபுல் கேரண்டி வந்துடும். உடையாம இருக்கணும்னா இந்த பில்லு கையில இருக்கணும். இந்த பில்லு டிவி கடையில யாரும் என் கடையில எதுவுமே தரலன்னா நீங்க டிவி வாங்காதீங்க, காசு தராதீங்கன்னா. 1 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 1 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா தருவானா. ரெகுலரா இனிமே உங்க கடைக்கு தான் வருவேன். ஆனா கண்டிப்பா வாங்கிட்டு போலாம். கண்டிப்பா எடுத்துறோம். உங்க காசை நான் வாங்கிட்டேன். வெறும் 5000 ரூபாய் தான். வெறும் 5000 ரூபாய் தானா? ரிமோட்னா எல்லாமே இல்ல. ஆனா ஆண்ட்ராய்டு ரிமோட்டோட வந்துரும்னா நீங்க மொபைல் இருக்குல்ல எல்லாமே உள்ள இருக்குண்ணா. அப்புறம் உங்களை தான் கேட்பேன். எப்ப வேணாலும் வானா. பாருங்க மக்களே, 6000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். வெறும் 5000 தான் இந்த டிவி. 1000 ரூபாய் கையிலே கொடுத்துட்டாரு. நான் போயிட்டு வரேன். நீங்களும் வேணா அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பரை கூப்பிட்டு வாங்கிக்கோங்க.